இன்றைக்கி ஷெரின் வீட்டில் வெள்ளிக்கிழமை லஞ்ச் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். அங்கே வறுவலுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு. இது முழு ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து ஷெரின்ஸ் கிச்சனில் பார்த்துக்கோங்க. இப்படி தான் அந்த பாருங்கள் எல்லாம் மசாலாலாம் தடவி வச்சுட்டு அங்கேயே வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே எல்லாம் அஸ்மாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சுட்டு மீதி சோறு இங்கே கொஞ்சம் இருக்குது. இனி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டால் போதும். அப்புறம் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அப்படி இப்படியே போகுது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஷாஷாவுக்கு அம்மா என்னமோ செய்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து மேலே மாடியில் தூங்கிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து நான் சிக்கன் கழுவின ஸ்மெல்லாம் தெரியல. இப்போ வந்துட்டு அம்மா என்னமோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த செல்ஃப் மேலே ஏறி நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த அது மேலே ஏறி நின்றுட்டு என்ன செய்கிறாம்மா அம்மா அப்படின்னு. ஏற்கனவே ஷாஷாவுக்கு நான் சிக்கன் வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். சரி இருந்தாலும் அவள் கொஞ்சம் நேரம் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வந்து கொஞ்சம் உட்காந்துருக்கு. அதனால் பொறுமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது பாருங்கள் இப்போ தெரியல, மேலே ஏறி பார்க்க போகுது பாரு. இங்கே ஏறி இங்கே நின்று பார்த்தா தெரியுமா அப்படின்றதுக்காக அங்கே ஏறி போகிறது. இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஏறி ஏறி அப்படியே பார்க்குறது. அம்மா என்ன சமைக்கிறாங்க, அது ஸ்மெல் வருது அப்படின்னு. சாஷா தெரியுதா? அங்கேருந்து பார்த்தா தெரியுதா உனக்கு? அங்கேருந்து ஹைட்லேருந்து பார்த்தாலே உனக்கு தெரியாது. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும் சொல்லு? உனக்கு அம்புட்டு அறிவாடி மயில் குட்டிக்கு. எங்கே ஏறி ஏறி அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அங்கே ஏறி ஒரு பக்கம் அம்மா என்ன சமையல் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து அம்மா என்ன சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே என் பிள்ளைக்கு வேலை. அழகண்டா நீ, என் அழகு குட்டிடா. இவங்க பெரிய அழகன் தெரியுமா? சரியான ஆண் அழகனாக்க என் பிள்ளை. என்னம்மா? ஆமாடி ஆமாடி, நீ ஆண் அழகன் தாண்டி. ஷாஷா வந்து அந்த ஒரு மாதிரி கண்ணை அப்படி இப்படி மூடி முழிச்சுதுன்னா நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குறா அப்படின்னு அர்த்தம். ஏன்டா மயிலே அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். இது குட்டிடா, இது என் தொங்க குட்டி. அப்படியே சிக்கன் வந்து இஞ்சி வெங்காயம் அரைச்சி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு தக்காளி மஞ்சள் போட்டு சிக்கன் போட்டு அப்படியே வதக்கிட்டுருக்கேன். சிக்கன் பாருங்கள் எண்ணெய் விட்டு வெந்துட்டுருக்கால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துருவோம். இது வந்து 3/4 கிலோ சிக்கன். அப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதை கலப்போம். நல்லா மசால் வந்து கலந்தாச்சு. நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி வதக்கி விட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு தான் செய்கிறேன், இது கிரேவி இல்லை. கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் உப்பு வந்து சிக்கன் வேகிறப்ப போட்டேன். ஆனாலும் அதுக்கப்புறமா தேங்காயெல்லாம் ஊற்றிட்டு ஒரு டைம் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்து வேகட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். நிறைய பேர் நான் ஏற்கனவே வீடியோவிலையும் சொன்னேன், ஆனால் புரியலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் நம்ம கவுண்டர் டாப் மேலே. இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதுவே இன்றைக்கி நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அசையாது. இப்படி தட்டு வச்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், இதை வந்து நமக்கு உங்கள் விருப்பப்படி இந்த இப்படி போட்டு அழுத்தணும். அழுத்தி இப்படி தேய்ச்சி இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா அது தானாக துருவும். நான் கொஞ்சம் தேங்காய் தான் இருக்குது இதில், குழம்புக்கு தேவையான அளவுக்கு தான் துருவுறேன். நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். அங்கே தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துருவோம். முதல்ல உப்பு போட்டிருக்கோம், ஆனாலும் தேங்காயெல்லாம் ஊற்றிருக்கோம். உப்பு பத்தாது இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும், அதிலே பாதி வெந்திருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போடுவோம். சிங்கில் போட்டுட்டு ரசத்துக்கு வந்து தட்டி எடுத்து ரசத்துக்கு பண்ணணும். அடுத்து வறுவல் ஒன்று பண்ணணும், ரசம் பண்ணணும். ஐயோ எவ்வளோ வேலை இருக்குது. சே 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 உட்காந்துருக்க. ஷாஷா வேர்க்குதா? வேர்த்த அத்தா போய் ஃபேன் போட சொல்லு போ. ஷாஷா போ, அத்தா கிட்ட போய் ஃபேன் போட்டு விடுங்கன்னு சொல்லு. அத்தாட்ட போ, போட்டு விடுவாங்க. ஓடு. தேங்காய் தரவா? ஷாஷா கேட்குதா இல்லையா பேசுகிறது? ஏய் தேங்காய் மேலே இருக்கா உன்னோட பார்வை? எங்கே வந்து உட்காந்துட்ருக்கு பைத்தியக்காரி. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட சூப்பராக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருவோம்.
கலந்து வச்சதை அப்படியே கடாயில் போட்டேன். எண்ணெய் கூட நம்ம வந்து ஊற்றிக்கல, அப்படியே போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சரி என்னடா சிக்கன் செய்கிறது அப்படின்னு யோசிப்போமா, அந்த நேரத்தில் அப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்து அப்படியே வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பர். இதுக்கு தண்ணி கூட நம்ம ஊற்றவே வேண்டாம். ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணி, வெங்காயத்தில் இருக்க தண்ணி, இதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். அதனால் அது வேகட்டும். நம்ம ஒரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுறணும், மறுபடியும் மூடி வச்சிடணும். அப்பப்போ வந்து எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும். அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மளும் இடையில எடுத்து அப்பப்போ கிளறி விட்டு மூடி வைக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போட்டு ரசத்துக்கு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கரைக்கலாம். உப்பு போட்டு கரைச்சா தக்காளி வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். சாப்பாடு தொப்பை தொங்குது. பிள்ளைய சாப்பாடு கொடுத்து உண்டாக்கி வச்சுட்டேன் அப்பா. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். இதிலே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டேன் மொத்தமாக. சரி, புளியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் முடிஞ்சது வேலை. நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கரைக்கிறப்பயே உப்பெல்லாம் போட்டு கரைச்சி தான் வச்சுருந்தேன். அதனால் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அப்புறம் இந்த பக்கம் சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் வந்துட்டு அவ்வளோ அழகாக வேகுது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. சிக்கன் ஒரு பக்கம் ரெடி வறுத்துட்ருக்கு. ரசமும் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சு விட்டுறலாம். ஏன்னா இதில் ரொம்ப நேரமாக வேலை செய்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அது என்னான்னு தெரியல. ரசமும் பாருங்கள் ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை ஆஃப் பண்ணி மூடியாச்சு. இந்த பக்கம் அவ்வளோதான். சிக்கனும் நல்லா வெந்துட்டுருக்கு. லஞ்ச் ரெடி. சாப்பாடு சோறு வச்சு ஆஃப் பண்ணி ஸ்டீம் இறங்கலை இன்னும். அப்படி நல்லா சுட சுட ரசம், நல்ல ஒரு சிக்கன் குழம்பு, அடுத்து சிக்கன் வறுவல், தண்ணியே ஊற்றாமல் செஞ்ச சிக்கன் வறுவல், அப்புறம் காலையில் செஞ்ச சோறு கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வீடு என்ன லஞ்ச் அப்படின்றத உங்களுக்கு காட்டியாச்சு. அவ்வளோதான். செம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். உப்பு கொட்டி வச்சேன், மீதி கொஞ்சம் இருக்குது. அது அப்புறமா காலியானதுக்கப்புறம் கொட்டிக்கணும். இந்த அடுப்பு வந்து இந்த கலர் கல்லுக்கு அதுக்கும் டெய்லி துடைக்கலைன்னு வச்சுக்கோங்க. சமையல் முடித்ததுமே துடைக்கலைன்னா அவ்வளோதான், கிச்சன் ரொம்ப மோசமாயிரும். சும்மா ஒரு ஈர துணியை வச்சு அப்படியே சும்மா துடைச்சாலே போதும். டெய்லி அப்பப்போ வந்து துடைச்சி விட்டுட்டோம்னால முடியும். அப்படியே விட்டுட்டோம்னா தான் ரொம்ப கஷ்டம். அப்போ கேட்டிருந்தீங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்கலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு வந்து ஆள் வச்சுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்து அவங்க டைமிங்கும் நம்ம டைமிங் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயும் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்குமே நேரம் சரியாக போயிடுது. ரெஸ்ட்டுங்கிறதே எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போகிறது அன்றைக்கி தான் ரெஸ்ட்டாக இருக்குது. அன்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ மட்டுங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்ட்டும் கூட இருக்காது. அவ்வளோ கஷ்டம். ஏன்னா நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் பாதி மாமா தான் முக்கால்வாசி வேலை செய்வாங்க. வீடை கூட்டிடுவாங்க. வீடு வந்து துடைக்கிற அன்றைக்கி மாமா துடைச்சிருவாங்க. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் மாமா வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து டைமிங் வந்து நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நம்ம காலையில் ஒரு 10 மணியை போல் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் இருக்கும். அந்த டைமில் எல்லா கழுவி முடிச்சு எடுத்துட்டாங்கன்னா அடுத்து மதியம் நம்ம லஞ்சுக்கு வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க வர்றது சாயங்காலம் 5 மணிக்கு வரைங்கிறாங்க, இல்லைன்னா காலையில் 7 மணிக்கு வரைங்கிறாங்களா. அதனால வந்து எனக்கு டைமிங் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் மாமாவும் நானுமே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். மாமா எங்கன்னா வெளியில் போயிருந்தாருன்னா மட்டும்தான் எனக்கு கஷ்டம். அவர் இருந்தாருன்னா அவர் பாட்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. மாமா பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பார். மாமா இல்லாத அன்றைக்கி தான் நமக்கு கொஞ்சம் சிரமம் வீட்டில். அவ்வளோதான். பாத்திரம்லாம் கம்ப்ளீட் எல்லாம் கழுவி சாசாக்கும் தண்ணி ஊற்றி வச்சார். இது நைட்டு வரைக்கும் குடிக்கும். இந்த தண்ணியை இத்தினோடு தண்ணி இதை நைட்டு வரைக்கும் குடிக்கும். இந்த வெங்காயத்தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மேலே ரோஜா செடியில் போய் போட்டுடலாம் அப்படின்றக்காக. காலங்காலமாக நம்ம எல்லோரும் சொல்கிறது தான், ரோஜா செடியில் வெங்காயம், முட்டை இதெல்லாம் போட்டால் நல்லா வளரும் அப்படின்றக்காக. அது நிஜம்தான். இது ஒரு நல்ல உரம் தானே. அதனால்
அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக வீடெல்லாம் நீட் பண்ணி கிச்சனை நீட் பண்ணிவிட்டேன். மேலையெல்லாம் மாமா வந்து கூட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. டாடா, பை பை.